அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் ஒரு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதக அமைப்புங்க. நிறைய பேர் இப்போ சர்ஜரி பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்குண்டான ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதக டீட்டெயில்ஸ் காட்டியிருக்கேன். இது ஒரு பெண்ணுடைய ஜாதக டீட்டெயில்ஸுங்க. இவங்களுக்கு ரீசெண்டாக இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்திருக்குது. அது என்ன தகவல் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 5ஆம் பாவத்துடைய தொடர்பு பார்த்துக்குங்க. 5ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்க. இப்போ ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை நடக்கணும், ஒரு சர்ஜரி பண்ணி தான் குழந்தை பிறக்குது, நார்மல் டெலிவரி இல்லாமல் ஒரு சர்ஜரி மூலம் தான் குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குண்டான கொடுப்பனை அப்படின்றது 5ஆம் பாவ உபநட்சத்திரம், நீண்ட நட்சத்திரம், 8, 12 இந்த வீடுகளை குறிகாட்டி செவ்வாய் மற்றும் ராகு இந்த 2 கிரகம் தான் சர்ஜரியை சொல்லக்கூடிய கிரகம். செவ்வாய் ராகு இந்த கிரகத்துடைய தொடர்புகள் ஏற்படுத்தினா அந்த ஜாதகருக்கு நார்மல் டெலிவரி கிடையாது, சர்ஜரி சிசேரியன் மூலம் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்த ஜாதகருங்க. இவங்களுக்கு சர்ஜரி பண்ணி தான் குழந்தை வந்தது, நார்மல் டெலிவரி கிடையாது. கடைசி நாள் வரைக்கும் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா நார்மல் டெலிவரி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியலாக என்னென்னா கடைசி நேரத்தில் இல்லைங்க சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசி சர்ஜரி தான் நடந்திருக்குது. இப்போ 5ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குது. இந்த ராகு அகைன் சிம்ம ராசியில் இருக்குது. ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரங்க. இந்த கேதுவுடைய குறிக்காட்டி எடுத்து பார்த்தோம்னா 1, 5, 8, 10 இந்த இடத்துல 1ஆவது வீடு 8ஆவது வீடு தொடர்புலாம் வந்திருக்கிறதால சர்ஜரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் கடைசியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பர்டிகுலராக கேதுவுடைய தொடர்பு, அதுக்கடுத்து 5ஆம் பாவத்துக்குள்ளே செவ்வாய்ன்ற கிரகம்லாம் விழுந்திருக்குதுங்க. 5ஆம் பாவம் உபநட்சத்திர ராகு 5ஆம் பாவத்துக்குள்ளே செவ்வாய்ன்ற கிரகம்லாம் வந்திருக்கிறதால செவ்வாய் ராகுவுடைய தொடர்பு, அதுக்கடுத்து 8ஆவது வீட்டுடைய தொடர்புலாம் உள்ள லிங்காக இருக்கிறதால இந்த ஜாதகருக்கு சர்ஜரி மூலம் குழந்தை பிறந்திருக்குதுங்க. யாருடைய ஜாதகத்தெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கொடுப்பனை இருக்குன்னா அவங்களுக்கு இயற்கையாக நார்மல் டெலிவரி காட்டிலும் ஒரு சர்ஜரி பண்ணி தான் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.